வணக்கம். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பல அதிரடியான முடிவுகளை எடுத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்று அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு முறை தனது இல்லத்தில் மாவட்ட செயலாளர் ஒவ்வொருவராக தனித்தனியாக எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இதுக்கான காரணம் என்ன என்பதை தான் இந்த கணக்கில் பார்க்க போகிறோம். தொடக்கம் முதலே அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து பிரிவுக்கு பிறகு அதிமுக தலைமையில் ஒரு மிகப்பெரிய அணியை கட்டமைக்க எடப்பாடி பழனிசாமி முயற்சி செய்து வந்தார். திமுக கூட்டணியிலிருந்து கருத்து முரண்பாடு உள்ள கட்சிகள்லாம் அங்கேருந்து விலகி இங்கே வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாரு. ஆனால் யாருமே வரல. அதன் பிறகு தமிழகத்தில் பாஜக கூட்டணிக்குள்ளே இருக்கிற அந்த கட்சிகளான தேமுதிக, பாமக இது போன்ற கட்சிகள், புதிய தமிழகம் இது போன்ற கட்சிகளாவது அதிமுக பக்கம் வரும் என எதிர்பார்க்கப்பட்டது. அதுவும் வரல. எனவே எடப்பாடி பழனிசாமி கடும் கோபத்தில் இருக்கிறாரு. அதனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த எஸ்டிபிஐ போன்ற இந்த சிறுபான்மையினர் அமைப்புகளுடன் சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்க கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி உறுதியாகிவிட்டார். இதனால் அவருக்கு இழக்க போகிறது எதுவுமே கிடையாது. சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியை பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு இருக்கிற செல்வாக்கை நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 40 தொகுதியிலும் தனித்து களம் இறங்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் தொடங்கப்பட்டது. அப்போது கூட்டத்திலேயே 2024 இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக தனித்து போட்டி அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி உடைத்து பேசினார். இது பல மாவட்ட செயலாளர்கள் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகவாக இல்லை. சசிகலா ஒரு பக்கம் இருக்காங்க, டிடிவி தினகரன் ஒரு பக்கம் அமமுகன்ற பேரில் இருக்கார், ஓ பன்னீர்செல்வமும் தற்போது அதிமுகவில் இல்லை. இந்த ஸ்ப்ரெட்டெலாம் ஒரு பலமான கூட்டணி ஏதாவது இருந்தால் தான் அதை நம்ம ஈக்குவல் பண்ண முடியும். இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலின் கூட டிடிவி தினகரன் அவர்கள் பிரித்த வாக்குகளை பாமக உள்ளே வந்ததுனால நம்ம அதனால் ஈக்குவல் பண்ணி ஓரளவு சமாளிச்சிட்டோம். ஆனால் இப்போ பாமகவும் உள்ளே கிடையாது. எனவே நமக்கு இந்த தேர்தல் ரொம்ப கஷ்டம்னு மாவட்ட செயலாளர்கள்லாம் தங்களுக்குள்ளே முன்னதாக பேசுபொருள் கிடைத்திருக்கிறது. இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளருக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். நாம் இந்த தேர்தலில் நிச்சயமாக தனித்து போட்டிட்டு நம்முடைய செல்வாக்கை நம்ம நிரூபிக்கணும். உங்களில் மாவட்ட செயலாளர்கள் நீங்களில் உங்கள் தொகுதியில் யாரை வேட்பாளராக நிறுத்தலாம் அப்படின்னு ஒரு சஜெக்ஷன் கொடுங்க. 3 நபர்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கிட்டையும் உங்கள் தொகுதியில் யாரை நிறுத்தலாம் அப்படின்னு 3 வேட்பாளர் பேரை எழுதி வாங்கியிருக்காரு. அதன் அடிப்படையில் மாவட்ட செயலாளர்கள் கொடுத்த பேரின் அடிப்படையில் விரைவில் உத்தேச பட்டியல் ஒன்று வெளியிடும் அஇஅதிமுக தரப்பில் ஆலோசிக்கப்பட்டிருக்குது. காரணம் எப்போவுமே ஜெயலலிதா தான் ஃபஸ்ட்டு வேட்பாளர் பட்டியல் விடுவாங்க. அதே பாணியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முதலாக அங்கே நம்ம வேட்பாளர் பட்டியலை நம்ம வெளியிடணும் அப்படின்னு ஒரு நிர்பந்திக்கப்பட்டதாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தகவல் வெளியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அஇஅதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு கட்சி அதிக நிதியை செலவு பண்ண தயாராக இருக்குது. ஆனால் நீங்கள் தனித்து போட்டியிடணும், தனித்து அந்த தொகுதியில் நிச்சயமாக வெற்றி பெறணும், எந்தெந்த தொகுதியெலாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும், எந்த தொகுதியில் நம்ம வெற்றி வாய்ப்பு இருக்குது மாவட்ட செயலாளர்களிடம் வினவிருக்கிறாரு. மேலும் இதெல்லாம் போக தனித்தனியாக மாவட்ட செயலாளர்களிடம் பேசிய போது எந்தெந்த தொகுதியெலாம் திமுக பலமாக இருக்குதோ இல்லையோ நாம் இப்போ தனித்து போட்டியிடும். நிச்சயமாக திமுக கூட்டணியில் 15க்கும் மேற்பட்ட இடங்களில் அதன் கூட்டணி கட்சிகள் தான் போட்டியிட போகிறாங்க. எனவே அந்த தொகுதிகளையாவது குறிவைத்து வேலை செய்தால் நம்ம 15க்கும் மேற்பட்ட தொகுதியில் எளிதில் வெற்றி பெறலாம். குறிப்பாக காங்கிரஸ் போட்டியிட தொகுதிகள், விசிகா போட்டியிட தொகுதிகள், மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த கட்சிகள்லாம் போட்டியிட தொகுதியில் நம்ம நேரடியாக இரட்டை இலை சின்னம் மூலமாக மோதினா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தியிருக்கிறாரு. இதுதான் நேற்றைக்கு மாவட்ட செயல் கூட்டத்தில் நடந்தது. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகளை பதிவேற்று வரும். நம்முடைய சேனலுக்கு ஆதரவு அளிக்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.